நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பயிற்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அறிமுகமே தேவையில்லாத நபர்னு சொல்லுமா, அந்த அளவுக்கு பிரபலமான ஜோதிடர் தான் ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மேம், உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்சனலா இந்த குரு பயிற்சியை மட்டும் சிறப்பா பாக்குறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாம்மா. பொதுவாகவே குரு பயிற்சியை சிறப்பாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு, பிரகஸ்பதி, முழு சுபர் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா சனினா கெடுப்பார், குருனா நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா எந்த பிளானட்ஸும் முழுசும் நல்லது செய்வாங்களா? குரு வந்து பாதகமான பலன்களும் கண்டிப்பா கொடுப்பார். ஆனா சனியை பத்தி எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கெடுக்க தான் கெடுப்பாரு அப்படின்னு. சனி நிறைய நல்லது கொடுப்பாரு. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த தசையில சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அனுபவிச்சு, அவங்க பிள்ளைங்க அனுபவிச்சு, அவங்களோட பேரங்களும் அனுபவிக்கிற அந்த மாதிரி சிரமமான சொத்துக்கள் சனி கொடுப்பார். அப்ப மக்களுக்கு பொதுவா இருக்க கருத்து அது அப்படின்லாம். சனியை பத்தின பயம், சனி நீதிமான் அதனால பயம். குருவை பத்தின ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா அவர் தேவகுரு அப்படின்றதுனால படிப்பினைகளை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை. உண்மையாவே இந்த வருஷம் குரு பயிற்சி விசேஷமானது தான்மா. புரியுதுங்களா? ஏன் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் இல்லைங்களா உங்களுக்கு? இது ஆக்சுவலி என்னன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவாரு கடகத்துல. அந்த மாதிரி ஆஃப்டர் 12 இயர்ஸ் அவர் வந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் பிரச்சனை இல்லைம்மா. இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா? முக்கியமா மேஷம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாகவும், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பத்துக்கு பாத சனியாகவும், மீனத்துக்கு ஜென்ம சனியாகவும் இருக்காரு. இந்த 6 ராசிகளை அவர் பயிற்சியானதுல இருந்து இதுக்குள்ள பெரிய லெவல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 6 ராசிகளுக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது சாலிடா ஒரு வருஷத்துக்கு கிடையாதுமா. எப்படி அப்படின்னா குருனோட உச்ச பார்வை சனி மேல படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. என்ன கெடுக்கணும்னு பயங்கர கங்கணம் கட்டியிருந்தவன் அமைதியாக போறான். இது ஒரு பெரிய பிளஸ். பாக்கி இருக்க 6 ராசிகளுக்கு அவர் நல்லதுதான் செய்ய போறார். இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கி சனியாகவும் இப்படி நல்லதுதான் செய்ய போறார். அவங்களுக்கு கடகட நல்லது செய்ய போறார். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்குமே நல்லது நடக்க போகுது. ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஆனா நல்லதுதான் நடக்க போகுது. இதுதான்மா பெரிய பிளஸ். கண்டிப்பா. இப்போ வெளியில பார்க்க அமைதியா இருப்பாங்க, ஆனா யோசிச்சுட்டே இருப்பாங்க, அழகாவும் இருப்பாங்க. ஆனா அன்பை தேடி ரொம்ப ஓடுறவங்களாம் இந்த உடனே இந்த விருச்சிக ராசியாப்பா நீ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட் தான். அன்பு நிறைய எதிர்பார்ப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா பெரும்பாலான விருச்சிக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மானோட சப்போர்ட், அம்மானோட அன்பு பரிபூர்ணமா கிடைக்காது. சந்திர நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்றது அது மெஜாரிட்டி. பட் என் குழந்தைய விருச்சிக்கும் தான்மா, நான் ஒரு ஐடியல் மதர், இப்படி நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. பட் இருந்தாலும் விருச்சிகத்துக்கு அந்த மாதிரி ஒண்ணுதான். அப்ப தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பொண்ணு தான் அவங்க தேடுவாங்க. இது அவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கிறதே இல்லை. அப்ப நிறைய ஏமாற்றங்களை சந்திச்ச பின்னாடி அவங்களுக்கு கிடைக்காதுன்னு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. முடிவு பண்ணிட்டு ஒரு ஏமாற்றம் நச்சின் நடுமண்டை லட்சமா இருக்கும். அந்த காலகட்டம் தான் அவங்க வாழ்க்கையில உயர்றதுக்கான காலகட்டம். அப்படின்னா பொதுவாகவே விருச்சிகத்தை ஒரு 100 அடி பள்ளம் நோண்டி நீ புதைச்சி வச்சா கூட அது முளைச்சு வருமா. அது அந்த அளவுக்கு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி உண்டு, ஆலமரமா தழைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப விருச்சிகத்துக்கு ஏமாற்றம், தோகம் இதெல்லாம் ரொம்ப நல்லதுமா. அதை விருச்சிகம் புரிஞ்சுக்கணும். நம்மளோட லைஃப்ல ஏமாற்றம் நம்மளுக்கு தேவை அப்படின்றது. கரை நல்லது, ஆமா கரை நல்லது அப்படின்ற மாதிரி விருச்சிகத்துக்கு ஏமாற்றம்லாம் நல்லது. அதுதான் உங்களை உயர்த்தும் அப்படின்றது உண்மைமா. இன் ஜெனரல் விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பறவைகள். எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அவங்க புகையா ஆனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா சாம்பலா ஆனாலும் அந்த சாம்பல்ல இருந்து உயிர் தெழக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு. என்ன அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும். ஹனுமனுக்கு ஹனுமனோட பலமே தெரியாது, அந்த மாதிரி விருச்சிகத்தோட பலமே தெரியாது. சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் விருச்சிகம்மா, வானமே இல்லை உங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா ராகு கேது மாதிரி 2 ராட்சஸ் உச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிகம். நினைச்சா உன்னடிச்சுக்க யாராலே முடியாது, உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கடந்த 1 வருடம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா குரு அஷ்டமத்து குருவா இருந்தார். சேர்க்க சரியில்லாம போச்சு நிறைய விருச்சிகத்துக்கு. புரியுதுங்களா? செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம், அவமானம், ஒரு அவப்பேரு, சொல்லு, ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், ஒரு தப்பான சேர்க்கையினால இழந்தது ஜாஸ்தி. அப்படின்னா இவங்க எதுவுமே செய்யல, பாவம் நம்பினாங்க, அவ்வளவுதான். இப்ப அது எதனால? குரு அஷ்டமத்து குருவா இருந்ததுனால இப்ப அதே குரு பாக்கிய குருவா இருக்கார். முதல்ல சனி பஞ்சம சனியா இருக்காரு, உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்கார். அதுக்கும் மேல குரு பகவான் பாக்கிய குருவா இருக்கார். குரு பாக்கிய குருவா இருந்து எல்லா விதத்திலயும் உனக்கு குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் சாலிடா கொடுக்க போறாருமா. மாற்று கருத்தே கிடையாது. நான் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ற வரைக்கும் சாலிடா ஹையர் எஜுகேஷன் படிக்கலாம்.
5ஆம் பாவத்துல சனி, அதாவது பஞ்சம சனி. உனக்கு என்னம்மா பஞ்சம்? நல்ல வேலை கிடைக்கிறது பஞ்சமா? நல்ல வேலை நான் கொடுக்குறேன்ப்பா. உனக்கு நல்ல வீடு அமையிறது பஞ்சமா? நல்ல வீடு நான் கொடுக்குறேன்ப்பா. உனக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், இதுதான் உன்னோட எண்ணம், அந்த எண்ணம் நிறைவேறது தான் பஞ்சமா இருந்துச்சு, இதை நான் கொடுக்குறேன்ப்பா. அத்தனை விஷயமும் சனி செய்ய போற. அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை சனி மேல படுத்து சனி கடகடன்னு செய்ய போற. அப்புறம் என்னம்மா, அதாவது குருவை வந்து சொல்லணும் அப்படின்னா 1ஆம் பாவத்தை பாக்குற, உங்களோட சுயஸ்தானத்தை பாக்குற. அப்ப விருச்சிகத்துக்கு மைண்டு தான் பெருசா. இப்போ ஒரு விஷயத்த தீர்க்கமா முடிவு பண்ணும், நாளைக்கு இது வேண்டாம், இது வேணும், இது வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும். அது ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்க. கொஞ்சம் முதிர்ந்த வயசு, பக்குவப்பட்ட வயசு, கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன குழந்தைங்களா ஒரு 10 பேஜ் இன்னைக்கு முடிச்சிடுறம்மா படிக்கிற குழந்தைங்க சொல்லும். நாளைக்கு காலையில் அம்மா வந்து கேட்பாங்க, ஏக்கண்ணு நேற்று முடிக்கணும்னு சொன்னேன், முடிச்சிட்டியா சாமி? அது நேத்து, இது இன்னைக்கு அப்படிங்கும். அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு ஒரு கேரக்டர் உண்டு. அவங்களுக்கு இப்ப சுயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப ஸ்திரமான ஒரு விஷயம். முயற்சி பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்திரமா முயற்சி பண்ணுவாங்க, தன்னை தானே அனலைஸ் பண்ணிப்பாங்க. நம்ம இது என்ன தப்பு செஞ்சோம், இதை நம்ம மாத்திக்கணும், இந்த காலகட்டம் we have to change அப்படின்றது விருச்சிகத்துக்கு டிஃபால்ட்டா மைண்ட்ல வந்துடும். சாலிடா நீங்க எத்தனை விருச்சிகத்தானு கேட்டு பாருங்களேன், அவங்க மனதுல ஒரு மாற்றம் இருக்கும். இந்த குரு பயிற்சி வரதுக்கு முன்னாடியே அது ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். குரு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். குரு பயிற்சி ஆனோடனே தீர்க்கமா மாறுவாங்க. அதே மாதிரி முயற்சி, கரெக்டான விஷயத்த முயற்சி செய்வாங்க. தம்பி தங்கச்சியோட சப்போர்ட் கிடைக்கும். 5ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு, காதல் சக்சஸ் ஆகும், நல்ல காதல் வரும், யூஜி சீட்டு கிடைக்கும், இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம். ஓகே மேம். அப்போ அவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களே இல்லையா மேம்? ராகு சுகஸ்தானத்துல இருக்கா. என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் ஒரு கார் வாங்குறேன், 10 லட்ச ரூபாய் பிளான் பண்ணேன், 22 லட்ச ரூபாய் கார் வாங்கிட்டேன். இப்படி கம்ஃபர்ட்டுக்காக கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணிடுவாங்க. செலவு பண்ணும்போது வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை, இல்லைன்னா அனலைஸ் பண்ணிட்டு செய்யறது ரொம்ப நல்லதுமா. இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு மேம் குரு பயிற்சி எப்போ சிறப்பா போகணும், ஏதாவது பரிகாரங்கள் இருக்கு? இன் ஜென்ரல் விருச்சிகத்துல பிறந்துட்டீங்க அப்படின்னா முருகனோட காலை கெட்டியமா பிடிச்சிக்கும். முருகன் தான் எப்பயுமே உங்களை கரையேற்றுவான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் முருகன் தான், கடல்ல தவிக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக முருகனோட காலை கெட்டியமா பிடிச்சிக்கணும், எப்பயுமே முருக வழிபாடு. இப்ப இந்த வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ஃபேவரபிளான ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா பழனிமலை முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு குறைஞ்சது 4 முறையான பழனிக்கு போயிட்டு வா. இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க, முருகன் வந்து ஆண்டி கோலத்துல இருந்தா பார்க்கலாமா, அரசன் கோலத்துல இருந்தா பார்க்கலாமா? நீ ஆண்டியா போனாலும் உன்னை அரசன் ஆக்கக்கூடிய தன்மை வந்து முருகனுக்கு உண்டு. அதனாலதான் முருகன் ஆண்டி கோலத்துல காட்சி கொடுக்குறான். ஆக எந்த கோலமா இருந்தாலும் முருகனை போய் நீ பார்த்துட்டு வா, கண்டிப்பா மேன்மை உண்டு. ஓகே மேம். நீங்களும் மாற்றத்தை எதிர்பார்க்கிற விருச்சிக ராசினியர்களா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, லைக் தட்டி விட்டு போயிருங்க.